ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன சோப் பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ராகன் ஃப்ரூட் சோப் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சோப் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட முகம் எப்போவும் இளமையாக இருக்கிறதுக்கு இந்த சோப் ஹெல்ப் பண்ணுது. இப்போது இந்த சோப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஒரு 100 கிராம் அளவு கிளிசரின் சோப் பேஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வாசனைக்காக ஃப்ராக்ரன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ராகன் ஃப்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ட்ராகன் ஃப்ரூட்டை நம்ம அந்த உள்ளதை மட்டும் ஸ்பூன் வச்சு அந்த பழத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த பழத்தை நம்ம மிக்சியில் வச்சு அடிக்க வேண்டாம், நம்ம கையாலே மசிச்சு விட்டுக்கலாம். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் விட்டமின் சி, விட்டமின் P3 மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால வெயிலில் பாதிக்கப்பட்ட நம்மளோட சருமம் குணமடைய இந்த சோப் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் முக சுருக்கத்தை குறைக்கிறதுக்கும் சரும ஆரோக்கியத்திற்கும் தோல் பிரச்சனையை சரி செய்கிறதுக்கும் இந்த ட்ராகன் ஃப்ரூட் சோப் ஹெல்ப் பண்ணுது. சருமத்தில் உள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை நீக்க இந்த சோப் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் முகத்தில் உள்ள அழுக்கு, அதுக்கப்புறம் இறந்த செல் இதெல்லாம் நீக்கி நம்ம முகம் பொலிவாக இருக்கிறதுக்கு இந்த சோப் பெரிய ஹெல்ப் பண்ணுது. இப்போ சோப் செய்கிறதுக்கு நம்ம 100 கிராம் சோப் பேஸ் எடுத்து வச்சுருக்கோம். அந்த கிளிசரின் சோப் பேஸ் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிளிசரின் சோப் பேஸ் ஆன்லைனில் கிடைக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கிளிசரின் சோப்பான எந்த சோப் வேணாலும் நீங்கள் இந்த பேஸுக்கு பதிலாக அந்த சோப்பை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா தண்ணியாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ராகன் ஃப்ரூட்டை ஒரு 2 ஸ்பூன் அளவு இதில் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுட்டு அது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, வேறு மாதிரி தெரியுது. நம்ம மிக்சியில் ஏன் அரைக்கலைன்னா, மிக்சியில் நம்ம அரைச்சோன்னா அதில் உள்ள விதைங்களெல்லாம் நஞ்சு கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடுன்னு சொல்லி தான் நான் அரைக்கலை. இப்போ இதில் நம்ம வாசனைக்காக பர்ஃப்யூம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சோப் மோல்டு எடுத்துக்கலாம். இந்த மோல்டு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சில்வர் கிண்ணம் இல்லைன்னா பிளாஸ்டிக் கப்பில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஊற்றிட்டு இதை ஒரு 5 to 6 hours அப்படியே வச்சுடுங்க. இல்லைன்னா ஃப்ரீசரில் ஒரு 1 or 2 hours வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரீசரில் தான் ஒரு 1 hour வச்சு எடுத்திருக்கேன். இந்த சோப் நம்ம ரெடி பண்ண உடனேயே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ராகன் ஃப்ரூட் சோப் நம்ம முகம் எப்போவும் இளமையாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்களும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.